நான் இப்போ ஸ்டடி நோட் 8ல ராயல்டிஸ் பார்க்க போறோம். ராயல்டினா ஒரு அசட்டை யூஸ் பண்றதுக்காக அந்த ஓனர் வந்து ஒருத்தர். அவரோட அசட் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு காம்பன்சேஷன் பேர் தான் நம்ம சொல்றோம். ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ணுவோம். தட் அமௌண்ட் இஸ் கால்ட் ராயல்டி. அந்த அசட் எப்படி இருக்கலாம்? மைனா இருக்கலாம், கொரியா இருக்கலாம், பேட்டன்ட், காப்பிரைட், வாட்டர் பண்ணி யார் வந்து அந்த அசட்டை வந்து யூஸ் பண்றாங்களோ அவங்க நம்ம லெஸ்ஸி, லைசன்சி, பப்ளிஷர் இப்படின்னு தான் சொல்றோம். ஸோ ராயல்டி எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணோம், எவ்வளோ புக் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணோம், அது எவ்வளோ மைன்ஸ் வெட்டி எடுத்தோம் பேஸ் பண்ணி நம்ம ராயல்டி கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ பேமெண்ட் வந்து நம்ம பே பண்றோம் பார்த்தீங்கன்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா அது ராயல்டின்னு சொல்றோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. புக் பப்ளிஷர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஆத்தர்ட்டு இருந்து ரைட்ஸ் வாங்கியிருக்காரு. அவர் எவ்வளோ காப்பி சேல்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ராயல்டி பேமெண்ட்ங்கிறது அவரோட ஆத்தர்ஷிப் ரைட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு பேர் தான். அதுக்காக கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் பேர் தான் ராயல்டி. தென் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ராயல்டி கொடுத்துருக்காங்க. அதாவது ஓனர் ஆஃப் த மைன், அதுல இருந்து நீங்க அந்த கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறதுக்காக ரைட் டு எக்ஸ்ட்ராக்ட் மினரல்ஸ், அதே மாதிரி பேட்டன்ஸ், காப்பி ரைட்ஸ் இதை வந்து யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஆத்தர் வந்து புக்ஸை வந்து அவர் கிரியேட் பண்ண ஒரு கண்டென்ட்டை நம்ம யூஸ் பண்ணி ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ராயல்டி. காமனா வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ராயல்டி யூஸ் பண்றோம். மினிமம் ரெண்ட், டெட் ரெண்ட், செட்டில் ரெண்ட், ஃபிக்ஸ்ட் ரெண்ட் எல்லாமே ஒண்ணுதான். தென் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ்னா என்ன, ரெடியூமபிள் டெட் ரெண்ட்னா என்ன, தென் எக்ஸஸ் ஒர்க்கிங்ஸ்னா என்ன, கிரவுண்ட் ரெண்ட் ஆர் சர்ஃபேஸ் ரெண்ட்னா என்ன, ரீக்யூப்மெண்ட் ஆஃப் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ், ஃபிக்ஸ்ட் ரேட் இருந்தா என்ன, ஃபிளக்சுவேட்டிங் ரேட் இருந்தா ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் லாக் அவுட்ஸ்னா என்ன. மினிமம் ரெண்ட், டெட் ரெண்ட், செட்டில் ரெண்ட், ஃபிக்ஸ்ட் ரெண்ட் ஒண்ணுமே கிடையாதுமா. அதாவது நீ எவ்வளவு வெட்டி எடுக்கிற, எவ்வளவு யூஸ் பண்றன்னு அவருக்கு தெரியாது. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இப்போ சப்போஸ் வந்து அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அதாவது 2 lakh per month எனக்கு கொடுத்தாங்க. நீ என்ன பண்ணாலும் சரி அசட்டை நீ சும்மாவே வச்சிருந்தாலும் சரி, யூஸ் பண்ணாலும் சரி, நீ எவ்வளவு கன்சியூம் பண்ணாலும் சரி, லிசன் மினிமம் எனக்கு இவ்வளவு கொடுத்துடணும். மேக்ஸிமம் எவ்வளவு வந்து நீ கன்சியூம் பண்றியோ இதோட அதிகமா போச்சுன்னா அந்த ரெண்ட் கொடுத்துடணும். டேக் அன் எக்ஸாம்பிள். சப்போஸ் வந்து ஒரு மைன் எடுத்துக்கிறீங்க. வி கேன் யூஸ் தட் மைன். ஸோ வந்து பர் டன்னுக்கு பர் கேஜின்னு வச்சுக்கலாம். பர் கேஜிக்கு வந்து 10 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல யூ மேட் 15,000 kgs வந்து நீங்க வந்து எடுத்திருக்கீங்க. செகண்ட் இயர்ல 25,000 kgs வந்து எடுத்திருக்கீங்க. ஜஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும். ஸோ லிசன், அப்ப 15,000 ஒரு கேஜி 10 ரூபா கொடுக்கணும். 15,000 என்னாச்சு, 1,50,000 தான் ஆச்சு. ஸோ அந்த வெட்டி எடுக்காத எல்லாம் யாரோட திறமை? உன்னோட திறமை. நீ வந்து யூஸ் பண்ணாததுக்கு நான் சஃபர் ஆக முடியாதுன்னு வந்து சொல்றாரு. யாரு? லேண்ட்லார்ட் என்ன சொல்றாரு? மினிமம் ரெண்ட் வந்து எனக்கு இவ்வளவு கொடுத்துடணும். 2 lakhs வந்து கொடுத்துடணும். நீ எவ்வளவு வெட்டி எடுத்தினாலும் சரி, மினிமமா இவ்வளவு கொடுத்துடணும். மேக்ஸிமம் போக தாண்டி போச்சுன்னா அப்ப இங்க 1,50,000 தான் வருது. மினிமம் ரெண்டை விட கம்மியா வருது இல்லையா? அப்ப நீ 1,50,000 தான் வந்து ஆக்சுவலா வந்து வெட்டி எடுத்திருக்க. ஆனா என்னோட மினிமம் ரெண்ட் எவ்வளவு? 2 lakhs. அப்ப 2 lakhs கொடுத்துரு. லிசன், இந்த கேஸ்ல யூ ஆர் கெட்டிங் 2,50,000. அப்ப 2,50,000 விச் எவர் இஸ் ஹையர். 2,50,000 விச் எவர் இஸ் ஹையர். அப்ப இதுல எது அதிகம்? 2 lakh. அப்ப யூ ஹேவ் டு பே 2,50,000. அப்ப மினிமம் ரெண்டை விட அதிகமா போகும்போது பே தட். மினிமம் ரெண்ட் கம்மியா வரும்போது கண்டிப்பா நீ மினிமம் ரெண்டாவது கொடுத்துடணும் அப்படின்னு இதுக்கு பேர் தான் வந்து மினிமம் ரெண்ட் ஆர் ஃபிக்ஸ்ட் ரெண்ட், டெட் ரெண்ட்னு சொல்றோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இதுதான் வந்து இந்த கான்செப்ட். ப்ளீஸ் கோ த்ரூ இட். மினிமம் ரெண்ட் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். லிசன், contract entered landlord and lessee for payment of royalty. Royalty is calculated upon the quantum of production or sale at a certain stipulated. அதை எவ்வளவு வெட்டி எடுக்கிறது பேஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ இஃப் தெர் இஸ் லிட்டில் ஆர் நோ ப்ரொடக்ஷன், எதுவுமே பண்ணாம சும்மா உட்காந்து இருக்கு அப்படின்னு லேண்ட்லார்ட் ரிசீவ் லிட்டில் ஆர் நோ ராயல்டி அண்ட் தஸ் நோ ப்ரொடக்ஷன் ஆர் சேல்ஸ் ஆஃப் இட்ஸ் மானிட்டரி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த லேண்ட். அப்ப நீ எதுவுமே பண்ணாம விட்டீங்கன்னா அந்த வருஷம் வந்து அவருக்கு எந்த ஒரு வருமானமே வராம போயிடும். ஸோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா இஸ் சேயிங் தட். ஸோ அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பா வந்து நீ வந்து யூஸ் பண்ணாலும் பண்ணலீங்கன்னா எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தோம். சின்ஸ் ப்ரொடக்ஷன் ஆர் சேல்ஸ் மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த கெப்பாசிட்டி ஆஃப் த பர்சன். யாருன்னா அதை யாரு யூஸ் பண்றாங்களோ அவங்க கையில் இருக்கு. அவன் யூஸ் பண்ணாம வந்ததுக்கு இவரு சஃபர் ஆக முடியாதுல்ல. வேற யாருக்கா கொடுத்திருந்தா இவருக்கு ராயல்டி வந்திருக்குமா? அதனால அந்த கெப்பாசிட்டி ஆஃப் பர்சன் ஹூம் ரைட்ஸ் யூஸ் டு கிவன். ஸோ டு அவாய்ட் த லாஸ் ஆஃப் மானிட்டரி இன்ட்ரெஸ்ட், த கான்செப்ட் ஆஃப் மினிமம் ரெண்ட் ஆர் ரிட்டர்ன் இன்ட்ரெஸ்ட். So to avoid such loss of monetary interest, landlord and lessee agree upon minimum periodical amount that the landlord would receive. அவன் யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணா விட்டாலும் சரி இவ்வளவு வரும். அதிகமா யூஸ் பண்ணானா அந்த மினிமம் ரெண்ட் தாண்டி போகும்போது அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணணும். அதான் பாருங்க, அவன் கம்மியா யூஸ் பண்ணா மினிமம் ரெண்ட் பே பண்ணிடணும். மினிமம் ரெண்ட் தாண்டும் போது அந்த அமௌண்ட் தான் பே பண்ணணும். இதுதான் கான்செப்ட் ஆஃப் மினிமம் ரெண்ட். நெக்ஸ்ட்,
ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ஆர் ரெடியூவபிள் ரெண்ட்னா என்ன? இட்ஸ் மினிமம் ரெண்ட் மைனஸ் ஆக்சுவல் ராயல்டி. இதே கேஸ் எடுத்துக்கலாம். மினிமம் ரெண்ட் வந்து 2 lakhs, ஆக்சுவல் ராயல்டி எவ்வளவு வருது? 1,50,000. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 50,000 வருதா? அந்த 50,000 தான் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 50,000. 50,000 இதுக்கு பேர் தான் ஷார்ட். அப்ப மினிமம் ரெண்ட், லிசன் ஹியர், மினிமம் ரெண்ட் மைனஸ் ஆக்சுவல் ராயல்டி ஈக்குவல் டு ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் சொல்லுவோம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஷார்ட் ஒர்க்கிங் ரெடிமபிள் டெட் ரெண்ட் சொல்லுவாங்க. பேர் என்னது? ரெடிமபிள் டெட் ரெண்ட். அப்ப இந்த எக்ஸாம்பிள்ல 2 lakhs மேல மைனஸ் 1,50,000 ஆக்சுவல் ராயல்டி. அப்ப ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வந்து 50,000. லிசன். அடுத்தது எக்ஸஸ் ஒர்க்கிங்னா என்ன? லிசன், இதுதான் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸஸ் ஒர்க்கிங். லிசன் ஹியர், மினிமம் ரெண்ட் வந்து 2 lakhs தான் இருக்கு. ஆனா ஆக்சுவல் ராயல்டி எவ்வளவு? 2,50,000. அப்ப 50,000 வந்து எக்ஸஸ் ஒர்க்கிங்ஸ். 50,000 வந்து எக்ஸஸ் ஒர்க்கிங்ஸ். அப்ப சிம்பிளா சொன்னா ஆக்சுவல் ராயல்டி மைனஸ் மினிமம் ரெண்ட் ஈக்குவல் டு எக்ஸஸ் ஒர்க்கிங்ஸ். அப்ப 2,50,000 மைனஸ் 2 lakhs ஈக்குவல் டு 50,000 வந்து எக்ஸஸ் ஒர்க்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட், தென் வந்து கிரவுண்ட் ரெண்ட் ஆர் சர்ஃபேஸ் ரெண்ட்னா, கிரவுண்ட் ரெண்ட் ஆர் சர்ஃபேஸ் ரெண்ட் ஃபிக்ஸ்டு இயர்லி ஆர் ஹாஃப் இயர்லி ரெண்ட் பேயபிள் பை த லெஸி டு த லேண்ட்லார்ட் இன் அடிஷன் டு த மினிமம். லிசன், இப்ப 2 lakhs வந்து மினிமம் ரெண்ட் சொல்லிட்டோம். இது போக 6 மாசத்துக்கு ஒருக்கா, ஆர் 3 months ஒன்ஸ், அல்லது 6 months ஒன்ஸ், அப்படின்னா 9 months ஒன்ஸ், அப்படின்னா 1 year ஒன்ஸ் அகைன் யூ ஹேவ் டு பே 2 lakhs அப்படின்னு, 2 lakhs அல்லது 1 lakh வாட் எவர் இட் மேபி. இப்படி ஏதாவது ஒரு ஃபிக்ஸ் ரெண்ட் வந்து, அதாவது மினிமம் ரெண்ட் போக ஒரு பீரியாடிக்கலா ஒரு அமௌண்ட் பே பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றா? கிரவுண்ட் ரெண்ட் ஆர் சர்ஃபேஸ் ரெண்ட்னு சொல்றோம். தென் ரீகூப்மெண்ட் ஆஃப் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ஒண்ணுமே இல்ல. இந்த 50,000 இருக்கா, இந்த ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வந்து எக்ஸஸ் ஒர்க்கிங்ஸ் வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ரீகூப்மெண்ட். இதுல வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு ஃபிக்ஸ்டு, ஃபிளக்சுவேட்டிங். ஒன்னு ஃபிக்ஸ்டு ரீகூப்மெண்ட், இன்னொன்னு வந்து ஃபிளெக்சிபிள் ரீகூப்மெண்ட். ஃபிளெக்சிபிள் ரீகூப்மெண்ட்னு சொல்றோம். ஃபிக்ஸ்டு ரீகூப்மெண்ட்னா என்னன்னா, ஒரு 2 yearsஓ அல்லது 3 yearsஓ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா, அப்ப 2 years ஆட்டோமேட்டிக்கா முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா எலாப்ஸ் ஆயிடும். லிசன் இயர், அப்ப இங்க 50,000 ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் இருக்கா, அடுத்த மினிமம் ரெண்டு தாண்டி எக்ஸஸ் ஒர்க்கிங்ஸ் வந்துருச்சா, எவ்வளவு? 50,000 இருக்கா. அப்ப இந்த 50,000 கொண்டு வந்து இது மேல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்ப ஏற்கனவே ஷார்ட் ஒர்க்கிங் எக்ஸஸா நீங்க பே பண்ணி வச்சிருக்கீங்களா, அதை வந்து எக்ஸஸ் ஒர்க்கிங் அட்ஜஸ்ட் பண்ணா, அப்ப இந்த இடத்துக்கு நீங்க லேண்ட்லார்டுக்கு எவ்வளவு பே பண்ணா போதும்? 2 lakh மட்டும் பே பண்ணா போதும். ஏன்? ஏற்கனவே உங்க ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் இருக்கு, அதை ரீக்யூ பண்ணிக்கிறீங்க. எக்ஸஸா பே பண்ணது இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. சப்போஸ் இந்த இடத்துல, சப்போஸ் நீங்க வந்து இங்க வந்து ஒரு 30,000 kgs வந்து வெட்டி எடுக்கிறீங்கன்னு வைங்களா, அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? 3 lakhs வந்திருக்குமா? அப்ப இந்த இடத்துக்கு வந்து 3 lakhs இருக்குமா? அப்ப நீங்க வந்து ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் எவ்வளவுதான் இருக்கு? 50,000 தான் இருக்கு. அப்ப நீங்க எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? 50,000. அப்ப நீங்க எவ்வளவு பே பண்ணணும் லேண்ட்லார்டுக்கு? சோ அப்ப 3 லட்சத்துல 50,000 கழிச்சுட்டு, அந்த 50,000 ஷார்ட் ஒர்க்கிங் கழிச்சுட்டு மீதி வந்து 2,50,000. சோ பிக்ஸ்டுனா குறிப்பிட்ட வருஷத்துக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும். பிளெக்சிபிள்னா எத்தனை வருஷத்துக்கு வேணும் நீங்க எடுத்து போய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வந்து ரீக்யூப்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம். தென் அதுக்கப்புறம் பிக்ஸ்டு ஒன்று இருக்கு, பிளெக்சிபிள் அது பார்த்தாச்சு. தென் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் லாக் அவுட். சப்போஸ் வந்து லிசன் ஹியர், சப்போஸ் மினிமம் ரெண்ட் சொல்றோம், இப்படி சொல்றோமா, சப்போஸ் டேர்ம்ஸ் இருக்கும், அதாவது இன்கேஸ் எனி ஸ்ட்ரைக்னா, இன்கேஸ் ஸ்ட்ரைக்கு அல்லது லாக் அவுட். அப்ப இவன் வந்து யாரு? அந்த லீஸ்க்கு எடுத்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா வேலையால் ஒர்க் பண்ணி அவர் என்ன பண்ணுவாரு? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா 50% ஆஃப் மினிமம் ரெண்ட் டு பி பெய்டு. மினிமம் ரெண்ட் டு பி பெய்டு. அப்ப அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஜென்ரலா வந்து மினிமம் ரெண்ட் 2 lakhs பே பண்ணணும். டேக் திஸ் எக்ஸாம்பிள். 50%. அப்ப ஸ்ட்ரைக் லாக் அவுட் இருந்தா நீங்க வந்து 1 lakh பே பண்ணணும். நீங்க எவ்வளவு வெட்டி எடுத்தாலும் வெட்டி எடுக்கலாம், 1 lakh வந்து பே பண்ணணும்னு சொல்றோம். இப்ப அதிகமா வெட்டி எடுத்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. சோ அதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. சார் 50% தான், அப்படியெல்லாம் கிடையாது. 60 கூட இருக்கலாம், அல்லது 40 கூட இருக்கலாம், அல்லது 25 கூட இருக்கலாம். அது உங்க அதுக்கு டேர்ம்ஸ் பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். சோ அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? ஸ்ட்ரைக்கர் லாக் அவுட்ல என்ன அப்படிங்கிறது வந்து சொல்றோம். சரிங்களா? சோ லிசன், ஜேர்னல் என்ட்ரி சொல்லியிருக்கோம். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. லிசன், ஜேர்னல் என்ட்ரிஸ் அக்கௌண்டிங் இன் த புக்ஸ் ஆஃப் லெஸ்ஸி லைஸ். அதாவது யாரு வந்து அந்த லீஸ்க்கு எடுக்கிறாங்களோ அவங்க புக்ஸ்ல வேற மினிமம் ரெண்ட் எக்ஸிஸ்ட் அண்ட் ரீக்யூப்மெண்ட் ஆஃப் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ். அதாவது மினிமம் ரெண்ட் இருக்கு, அதே மாதிரி ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் இருக்கு. அப்ப லெஸ்ஸி புக்ஸ்ல, லெஸ்ஸி ஆர் லைசன்சி புக்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி எதுக்குன்னா ராயல்டி டியூக்கு. ஃபர்ஸ்ட் என்ட்ரி, லிசன், இங்க ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் இல்லைன்னு நினைச்சுக்கங்களா. சப்போஸ் தெர் இஸ் நோ ஷார்ட் ஒர்க்கிங்ஸ், ஷார்ட் ஒர்க்கிங் நோ ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் என்னன்னா என்ன ஜெனரல் என்ட்ரி. அப்ப நீங்க யாருக்கு கொடுக்கணும் ராயல்டி? லேண்ட்லார்டு கொடுக்கணும். அப்ப லேண்ட்லார்ட் அக்கௌண்டட்டார், லிசன், ராயல்டி நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் இல்லையா, கொடுக்க கிடைத்த கிவர் இல்லையா. அப்ப ராயல்டி அக்கௌண்டட்டார்,
to landlord account. Paying royalty due. Paying royalty due. ஸோ இப்போ வந்து ஷார்ட் ஒர்க்கிங்ஸே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ல எதுவும் கிடையாது. இப்போ ஷார்ட் ஒர்க்கிங்ஸே இல்லைன்னா யூ ஹேவ் டு ரெக்கார்ட் டைரக்ட்லா. இப்போ ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் இருந்ததுன்னா இன்கேஸ் இஃப் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் எக்ஸிஸ்ட், ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் என்ன பண்ணணும், லிசன் ராயல்டி அக்கௌண்ட், தென் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அக்கௌண்ட், landlord being actual royalty and short workings. ஷார்ட் ஒர்க்கிங் இருந்தா ஷார்ட் ஒர்க்கிங் தனியா காட்டுங்க, இல்லைன்னா நீங்க ராயல்டி டு லேண்ட்லார்ட் போட்டுங்க. ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. தென் இது என்ட்ரி நம்பர் 1. என்ட்ரி நம்பர் 2, இப்போ ராயல்டி பேமெண்ட், இது வந்து ராயல்டி டியூக்கு என்ட்ரி போட்டுருக்கோம். தென் ராயல்டி பேமெண்ட். ரிசீவர் யார், லேண்ட்லார்டா? அப்ப லேண்ட்லார்ட் அக்கௌண்ட். பணம் வெளியே போகுமா, அப்ப கேஷ் கொடுத்தீங்கன்னா கேஷ், பேங்க் கொடுத்தா பேங்க். லிசன் நீங்க மெயினா ஒண்ணு, ராயல்டி பே பண்ணும்போது நம்ம அதுக்கு உண்டான டேக்ஸ் பிடிச்சிட்டு தான் கட்டணும். ஏன்னா இட் இஸ் டியூட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் டு பே டு கவர்மெண்ட். அப்ப டு இன்கம் டேக்ஸ் பேயபிள். லிசன் ஒருவேளை அவருக்கு வந்து ராயல்டி வந்து நீங்க ஒரு 5 lakhs பே பண்ணணும் வைங்களேன். ஸோ அசம்ஷன் தான் 5 lakhs. சப்போஸ் 20% டேக்ஸ்னா நீங்க 20% டேக்ஸ் பிடிச்சிட்டு அப்ப லேண்ட்லார்ட்ல நீங்க 5 lakhs காமிச்சிக்கலாம். ஆனா கேஷ் ஆர் பேங்க்ல 4 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நீங்க 1 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் நீங்க பே பண்ணிடணும். அப்படின்னா நீங்க பெனால்டி கட்டணும். அப்ப நீங்க வந்து டேக்ஸ் அவங்களுக்கு பே பண்ணும்போது டேக்ஸ் பிடிச்சிட்டு கட்டுறீங்க. அப்ப பீயிங் ராயல்டி பெய்டு ஆஃப்டர் டிடக்டிங் டேக்ஸ். ஆஃப்டர் டேக்ஸை வந்து நம்ம பிடிச்சி வச்சுட்டு மீதி அமௌண்ட் அவருக்கு வந்து பே பண்ணுவோம். தென் இந்த ராயல்டி நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சஸ் இல்லையா, அப்ப பிஎன்எல் அக்கௌண்ட் எடுத்துட்டு போகணும். அப்ப என்ட்ரி நம்பர் இது இந்த இடத்துல வந்து இந்த ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இதே தான் ஜேர்னல் என்ட்ரி. தென் என்ட்ரி நம்பர் 3 வந்து க்ளோசிங் ராயல்டி அக்கௌண்ட். க்ளோசிங் ராயல்டி அக்கௌண்ட். ராயல்டி அக்கௌண்ட்ங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் இல்லையா, அப்ப நாமினல் நம்மளுக்கு பிஎன்எல் அக்கௌண்ட் எடுத்து போகணும். அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ராயல்டி 5 lakhs. நம்மளை பொறுத்த வரைக்கும் ராயல்டி எக்ஸ்பென்ஸ் 5 லட்சம் தான். நீங்க டாக்ஸ் கவர்மெண்ட் கட்டினாலும் சரி கட்டலாம், நீங்க அவருக்கு நேரம் கொடுத்தீங்க, அவர் கட்டிட்டு அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும், 5 lakhs தான் கொடுக்கணும். அப்ப சப்போஸ் ஒரு சில என்டிட்டிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ராயல்டி வந்து எதுல காமிப்பாங்கன்னா மேனுஃபேக்சரிங் கொண்டு காமிப்பாங்க. பிஎன்எல் அக்கௌண்ட் பதிலாக மேனுஃபேக்சரிங். அது யாரு மேனுஃபேக்சரிங் கொண்டு காமிப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. கீழே லிசன் ஆர் சார்ஜிங் ராயல்டி பெய்ட் ஆர் பேயபிள் டு மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் இஃப் த யூசர் இஸ் அ மேனுஃபேக்சரர். அதாவது அந்த அசட்டை வந்து எடுக்கிறாங்க, லீஸ் எடுக்கிறாங்க, ஒரு மேனுஃபேக்சரர் வந்து ராயல்டி கால்குலேட் ஆன் த பேஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி ராயல்டி வந்து கம்ப்யூட் பண்ணிருந்தீங்க. இது ராயல்டி ஆன் பேஸ் ஆஃப் சேல்ஸ், இது ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி கண்டிப்பீங்க. அண்ட் ஷுட் பி டெபிட்டட் டு என்ன கொண்டு, பிஎன்எல் கொண்டு பதிலாக நீங்க மேனுஃபேக்சரிங் கொண்டு, அப்ப டைரக்ட் எக்ஸ்பென்ஸா ட்ரீட் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல சப்போஸ் வந்து அவர் வந்து ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி ராயல்டி கண்டுபிடிச்சிங்க, இது சேல்ஸ் பேஸ் பண்ணி பண்ணா பிஎன்எல் அக்கௌண்ட், ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி பண்ணீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் டு ராயல்டி அக்கௌண்ட் என்ட்ரி வந்து இது வந்து எப்போ ப்ரொடக்ஷன் பேஸ்ட். இது டைரக்ட் எக்ஸ்பென்ஸா ட்ரீட் பண்ணுவோம். எப்படி ட்ரீட் பண்ணுவதே, இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸா ட்ரீட் பண்றோம். இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது வந்து சேல்ஸ் பேஸ். சேல்ஸ் பேஸ்னா பிஎன்எல், ப்ரொடக்ஷன் பேஸ்னா வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் ராயல்டி 5 lakhs. இது வந்து அதாவது லிசன் ஹியர், இங்க ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் இருந்ததுன்னா சப்போஸ் வந்து இங்க வந்து ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் கிடையாது. லிசன் அடுத்து அதே ஜர்னல் என்ட்ரிஸ் தான். when the actual மேல வந்து ஆக்சுவல் ராயல்டி வந்து லோயர் than minimum rent, பட் இங்க ஆக்சுவல் ராயல்டி வந்து ஹையர் than minimum. லிசன் ஆக்சுவல் ராயல்டி ஹையர் than minimum rent. அப்ப வந்து நம்ம என்ன ஒண்ணு ஏற்கனவே ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் இருந்தா அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். லிசன் இது வந்து ஆக்சுவல் ராயல்டி, இந்த கேஸ் வந்து ஆக்சுவல் ராயல்டி லோயர் than minimum rent இருந்ததுன்னா இந்த ஜர்னல் என்ட்ரிஸ் வரும். ரைட்டா? இப்ப ஆக்சுவல் ராயல்டி நம்ம அடுத்த கேஸ் ஆக்சுவல் ராயல்டி கிரேட்டர் than minimum rent இருக்கு. ஸோ இனிஷியல் ஏஸ்ல நார்மலா இப்படிதான் இருக்கும். அப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் போகும்போது இப்படி ஆயிரும். இனிஷியல் ஏஸ்ல வந்து ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் கிரியேட் பண்ணுவோம். தென் லேட்டர் இயர்ஸ்ல அந்த ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். அப்ப அடுத்த கேஸ் பார்க்கலாம். ஆக்சுவல் ராயல்டி மோர் தென்
மேக்ஸிமம் மினிமம் ரெண்டை விட அதிகமா இருந்தா எப்படி? அப்ப அடுத்த கேஸ் when an actual royalty greater than minimum rent. Journal entries. In the books of lessee or licensee. So listen very carefully. Journal entry number 1 for royalty due. Normal royalty expenses, therefore royalty account are to landlord account being royalty due. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கோம், போன வருஷம் முன்னாடி இருக்கிற வருஷம் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் எடுத்து வைக்கும்போது ஒரு என்ட்ரி போட்டுருப்போம், ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வெயிட் பண்ணிருப்போம். இப்போ நம்ம வந்து லேண்ட்லார்டுக்கு ஷார்ட் ஒர்க்கிங் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ். ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்றோம். ஸோ அப்போ ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டெபிட்ல எடுத்து வச்சிருப்போம். இப்போ வந்து லேண்ட்லார்ட் டிவைட் பண்ணி லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் டு ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம்னா இப்படி பீயிங் எக்ஸிஸ்டிங் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அட்ஜஸ்டட். ஏற்கனவே இருந்ததுன்னா மட்டும்தான் இப்படி வரும். பீயிங் எக்ஸிஸ்டிங் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அட்ஜஸ்டட். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இப்போ வந்து ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வந்து இப்போ வந்து லிசன், இப்போ ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அக்கௌண்ட் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். வி ஹேவ் ஆல்ரெடி ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அக்கௌண்ட். இது வந்து ஃபிக்ஸ்டுன்னு வையேன், ஃபிக்ஸ்டு ரீகூப்பன் வையேன். ஏற்கனவே இங்க 1 lakh இருக்கு. ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் டெபிட்ல வந்து டூ லேண்ட்லார்ட்னு போட்டு 1 lakh இருக்கு. அப்ப இங்க பை லேண்ட்லார்ட்னு போட்டு ஒரு 50,000 அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப மீதி 50,000 அந்த இயர் முடிஞ்சு போச்சு. இது வந்து அப்ப இன்னைக்கு எலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்ப அதை எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்? பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்ப ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வந்து அந்த எலாப்ஸ் ஆனதை க்ளோஸ் பண்ணிட்டு 1 lakh 1 lakh. அப்ப என்ன ஜெர்னல் என்ட்ரி போடுவோம்? அப்ப ஃபார் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் expired due to time elapsed, due to time elapsed. டைம் முடிஞ்சு போச்சு, நீ அதை யூஸ் பண்ண முடியாது. அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆர் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் being expired short workings debited to P&L, debited to profit and loss account. ஸோ இது முடிஞ்சிருச்சா? தென் அதுக்கப்புறம் வழக்கம் போலதான் இது அவங்களுக்கு என்ட்ரி நம்பர் 4 வந்து பேமெண்ட் ஆஃப் ராயல்டி. சப்போஸ் வந்து ராயல்டி பேமெண்ட் ஆஃப் ராயல்டி பே பண்ணுவேன் ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பே பண்ணுவேன். ஸோ அதே ஜெர்னல் என்ட்ரி தான். யாரு? லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் ஆர் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டு இன்கம் டேக்ஸ் பேயபிள் being royalty paid and tax deducted after recouping available short workings. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம பே பண்ண ராயல்ட்டி வந்து எங்க எடுத்து போகணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுத்துட்டு போகணும். ஸோ என்ட்ரி நம்பர் 5 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ராயல்ட்டி டு P&L அக்கௌண்ட்டுக்கு. அப்படி இல்லைன்னா வந்து ப்ரொடக்ஷன் பேஸ்னா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட். அப்ப சேல்ஸ் பேஸ்ட்னா P&L அக்கௌண்ட், அப்படி இல்லைன்னா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் டெட்டார். இது வந்து ப்ரொடக்ஷன் பேஸ்ட் டு ராயல்ட்டி அக்கௌண்ட் being ராயல்ட்டி அக்கௌண்ட் போஸ்ட். ராயல்ட்டி அக்கௌண்ட் வந்து என்ன இருக்கும்? இவ்வளவுதான் ஜெர்னல் என்ட்ரி. So let me take one sum and we will do it. Listen, we will go for this one. Listen, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? கோபால் பீகார் கம்பெனி லிமிடெட் அட் லீஸ் ஓல் மைன்ஸ். ஏற்கனவே சொன்ன என்ன மாதிரி அசட்டா இருக்கும்? மைன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். 12 இயர்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. 1 April 2006 இருந்து கமெண்ட்ஸ் ஆகும்.
கம்பெனி வந்து ரூ. 7.05 ரூ. 7.50 வந்து ஒரு டன்னுக்கு கொடுக்கும். மினிமம் ரெண்ட் வந்து 1,50,000 ஸோ ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வந்து ரீக்யூப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸஸ் ஆஃப் மினிமம் ரெண்ட்டை தாண்டும் போது நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும், இது ஃபிக்ஸ்டு, நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும் தான் ரீக்யூப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ் ஒன்லி ரீக்யூப்மெண்ட். ஸ்ட்ரைக் அப்போ மினிமம் வந்து 60% வந்து நீங்க பே பண்ண சொல்றாங்க. அவுட்புட் கொடுத்துருக்காங்க. 6 இயர்ஸ் ஆஃப் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. 2011-12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நம்ம 12 இயர்ஸ்க்கு இருக்கு, அவங்க வந்து 11-12 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. லிசன், இது நீங்க டேபிளால நீங்க கிரியேட் பண்றது தான். இது ஹெட்டிங் போர்டு மட்டும் இந்த புக்ஸ் ஆஃப் யாரு பீகார் கோல் லிமிடெட் அப்படின்னு சொல்லி போடுங்க. ஏன்னா லெசி புக்ஸ். அப்ப இந்த புக்ஸ் ஆஃப் பீகார் கோல் லிமிடெட். அப்ப ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ராயல்டி பேயபிள், ஷார்ட் ஒர்க்கிங்ஸ், எக்ஸஸ் ஒர்க்கிங்ஸ், ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் ரீக்யூப்மெண்ட், அண்ட் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் எக்ஸ்பயர்டு. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன பண்ணிக்கங்கன்னா நம்பர் ஆஃப் டன்ஸ், சாரி ஃபர்ஸ்ட் இயர் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் மென்ஷன் இயர், தென் வந்து நம்பர் ஆஃப் டன்ஸ், தென் வந்து ரேட் பர் டன்னு, தென் வந்து ஆக்சுவல் ராயல்டி, அடுத்தது மினிமம் ரெண்ட், அடுத்தது ஷார்ட் ஒர்க்கிங்ஸ், அடுத்தது எக்ஸஸ் ஒர்க்கிங்ஸ், அடுத்தது வந்து ரீக்யூப்மெண்ட், ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வந்து குமுலேட்டிவ் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் கூட போட்டுக்கலாம். லிசன், ஸோ இங்க வந்து இங்க ரீக்யூப்மெண்ட் எக்ஸஸ் ஒர்க்கிங்ஸ் போட்டுக்கலாம். கியூமுலேட்டிவ் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ், எக்ஸஸ் ஒர்க்கிங்ஸ் கியூமுலேட்டிவ் தேவையில்லை. எக்ஸஸ் ஒர்க்கிங்ஸ், தென் வந்து ரீக்யூப்மெண்ட், தென் எலாப்ஸ், எக்ஸ்பயர்டு ஷார்ட் ஒர்க்கிங்ஸ், எக்ஸ்பயர்டு ஷார்ட் ஒர்க்கிங்ஸ். இந்த மாதிரி எடுத்துக்கங்க. காலம் நம்பர் கொடுத்துக்கங்க. காலம் நம்பர் 1, 2, 3, 5, 6. லிசன் இயர். இந்த கியூமுலேட்டிவ் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் காலம் 6 வந்து கியூமுலேட்டிவ் பண்ணிக்கிறது. தென் ரீக்யூப்மெண்ட்ங்கிறது வந்து இங்க எக்ஸஸ் வரும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லிசன் வெரி கேர்ஃபுல். தென் இயர் ஃபர்ஸ்ட் பாத்துக்கங்க. இயர் 6-7ல இருந்து இருக்கு. 6-7ல இருந்து 11 இருக்கு. அப்ப லிசன், எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10,000, 12,000, 25,000. தென் 20,000, 50,000, 15,000. லிசன், இந்த பீரியட்ல ஸ்ட்ரைக் நம்பர் இருக்கு. இந்த பீரியட்ல இங்க ஸ்ட்ரைக் நம்பர் இருக்கு. ரேட் பர் டன் வந்து 7.5. ஸோ பெருக்கினீங்கன்னா ஆக்சுவல் ராயல்டி கிடைக்கும். இதுக்கு வந்து 75,000 கிடைக்கும். இதுக்கு 90,000 கிடைக்கும். தென் இதுக்கு 1 lakh 20,000 into 7.5, 1,87,500 கிடைக்கும். தென் இதுக்கு 1,50,000. தென் 50,000க்கு 3,75,000. Then 15,000 into 7.5, 1,12,500.
ஸோ மினிமம் ரெண்ட் உங்களுக்கு சம்ல கொடுத்துருக்காங்க. தெம்செல்ஃப்க்கு வந்து மினிமம் ரெண்ட் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லிசன் 1,50,000 மினிமம் ரெண்ட் 1,50,000 பண்ணணும். நீங்க என்ன பண்ணாலும் பண்ணலினாலும் நீங்க 1,50,000 கொடுத்தே ஆகணும். மினிமம் ரெண்ட் யூ ஹேவ் டு பே. அது எப்படி இருந்தாலும் நீங்க 1,50,000 கொடுத்தீங்க. லிசன் தென் வந்து ஷார்ட் ஒர்க்கிங்ஸ்ங்கிறது வந்து என்ன ஃபார்முலானா 5 - 4 மினிமம் ரெண்ட் மைனஸ் ஆக்சுவல் ரெண்ட். அப்போ போகும்போது இங்க ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் எவ்வளோ 75,000, இங்க 60,000. இங்கெல்லாம் ஷார்ட் ஒர்க்கிங்ஸே கிடையாது. இங்க மினிமம் ரெண்ட் லிசன் இந்த இடத்துல வந்து 1 லேக் மினிமம் ரெண்ட் வந்து ஸ்ட்ரைக் வரும்போது 60% கொடுத்தா போதும் லிசன். 60% மினிமம் ரெண்ட் இஸ் ரெடியூஸ்டு டு 60% சொல்றாங்க. இங்க 60% கொடுத்தீங்கன்னா போதும். யூ டு ஸ்ட்ரைக் இங்க 90,000. லிசன் அப்ப குமுலேட்டிவ் ஸ்டார்ட் ஒர்க்கிங்ஸ்னா இது 75,000, இது 1,35,000. இது எல்லா கேஸ்க்குமே வந்து அவ்வளவு இங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப குமுலேட்டிவ் ஸ்டார்ட் ஒர்க்கிங்ஸ் இங்க 1,35,000. கடைசி வரைக்கும் இதே தான், அடிஷனலா கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் குறையும். லெட் மீ செக். தென் எக்ஸஸ் ஒர்க்கிங்ஸ் பார்த்தா இந்த 2 வருஷத்துக்கு கிடையாது. இந்த வருஷம் 37,500. இந்த வருஷம் கிடையாது. இந்த வருஷம் 2,25,000. இந்த வருஷம் வந்து 22,500. இப்ப ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வருஷம் நடந்ததுன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த வருஷம் அடுத்த 2 வருஷத்துக்கு. லிசன் ஸோ அப்போ ரீக்யூப்மெண்ட் ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு, இங்க 37. அப்ப எவ்வளவுதான் மட்டும் தான் ரீக்யூப் பண்ண முடியும்? 37,500 மட்டும் தான் ரீக்யூப் பண்ண முடியும். ஸோ அப்போ லிசன் அப்ப இங்க 37 கியூமுலேட்டிவ் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ்ல 37,500 ரீக்யூப் பண்ணிட்டீங்கன்னா அப்ப இங்க 1,35,000 இருக்காது. எவ்வளவு இருக்கும்? 1,35,000 மைனஸ் 37,000 97,500. இன்னொன்னு அது மட்டும் இல்லாம எக்ஸ்பைர்டு ஒன்று இருக்கு. இந்த வருஷமே மீதி எக்ஸ்பைர் ஆயிரும், யூஸ் பண்ண முடியாதுன்னா. அப்ப 60,000 தான் இங்க இருக்கும். அப்ப 60,000 பாத்தீங்கன்னா இங்க முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் முடியல, இதையும் வந்து எக்ஸ்பைர்டுக்கு மாத்தி விட்டு பிஎன்ல கொண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். வேற எங்கேயுமே ரீக்யூப்மெண்ட்டே கிடையாது. அப்ப ஆக்சுவல் ராயல்டி அக்கௌண்ட்ல என்ன சார் பண்ணணும்னா ஆக்சுவல் ராயல்டி அக்கௌண்ட் இந்த அமௌண்ட் அப்படியே போட்டு ஜேர்னல் என்ட்ரி போடுறீங்க, ராயல்டி போடுறீங்க, இந்த அமௌண்ட் அப்படியே நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுங்க. ஆக்சுவல் ராயல்டி அதுல வந்து எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டாம். ஸோ இவ்வளவுதான் டேபிள். அப்ப இந்த வருஷம் அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறத 2 வருஷத்துக்கு ரிக்யூ பண்ணலாம். இந்த வருஷம் முடியும் போது ஆட்டோமேட்டிக் இது எக்ஸ்பைரி ஆயிரும். பேலன்ஸ் வந்து ஆக்சுவலா 75,000 இருக்கு. 37,000 யூஸ் பண்ணிட்டோம். எக்ஸஸ் ஒர்க்கிங்ஸ் இருக்கு, அதனால யூஸ் பண்ணிட்டோம். மீதி எவ்வளவு? அப்ப 75,000 மைனஸ் 37,000 யூஸ் பண்ணது போக மீதி அப்ப இந்த 2 வருஷம் முடியுது. அடுத்து 60,000 அடுத்த 2 வருஷத்துக்கு. அப்ப இந்த வருஷம் முடியும் போது இங்க யூஸே பண்ணல. அப்ப 60,000 ஃபுல்லாவே வந்து 60,000 யூஸே பண்ணல, ஜீரோ. therefore 60,000 ஃபுல்லா வந்து எக்ஸ்பெக்ட்ஸ் ஆகுது. சோ இது எங்க எடுத்து போனா ப்ராஃபிட் லாஸ் டெபிட் டு பிஎன்எல். டெபிட் டு பிஎன்எல். ஸோ இவ்வளவுதான் டேபிள். ஸோ வித் திஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன புக் சம்ஸ் செக் பண்ணிக்கலாம் லெசன். அதான் நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவல் ராயல்டி எவ்வளவு இருக்கு? 75, 90, 187. 75, 90, 187, then 150, 3,70,000, 1 lakh. தென் வந்து மினிமம் ரெண்ட் அப்படியே 1,50,000. இதுக்கு மட்டும் 90,000 ஏன்னா ஸ்ட்ரைக்னால 60%. தென் வந்து அக்கர்டு ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் 75,000, 60,000. தென் ரீக்யூப்டு 37,500. தென் ரிட்டர்ன் ஆஃப் எலாப்ஸ் ஆயிடுச்சு. தென் 37,500, 60,000. தென் அதுக்கப்புறம் அமௌண்ட் பேயபிள் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் பேயபிள் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து இங்க இடம் இல்லை. ஸோ எங்க போடலாம் அமௌண்ட் பேயபிள்? ஸோ இப்போ இது பார்த்துட்டீங்களா? இந்த ஏதோ ஒரு டேபிள் ரிமூவ் பண்ணிடலாமே. இல்லை சார் உங்க நான் இன்ஃபர்மேஷன் அப்போ எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணணும்? ஆக்சுவல் அமௌண்ட் பேயபிள். சரி, இது இங்க லாஸ்ட்ல ஒரு 11th காலம். இது லெசன் இயர், இது 11th காலம். ஆக்சுவல் அமௌண்ட் பேயபிள். லிசன் இங்க வந்து ஆக்சுவல் ராயல்டி 75,000, ஆனா மினிமம் ரெண்ட் அப்ப எவ்வளவு மினிமம் பே பண்ணணும்? 1,50,000 பே பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் 95, பட் எவ்வளவு பே பண்ணணும்? விச் இஸ் ஹையர் வந்து பே பண்ணணும். லிசன் நீங்க அதிகம், ஆனா வந்து இங்க ரீக்யூப் பண்றோம். அதனால நீங்க எவ்வளவு மட்டும் பே பண்ணா போதும்? மினிமம் ரெண்ட் மட்டும் பே பண்ணா போதும். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே எக்ஸஸ் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் இருக்கனால அதுலயே நம்ம 37,500 இருக்கு. ஸோ அதனால நீங்க இங்க 150 பே பண்ணா போதும். இங்க 150 பே பண்ணி ஆகணும். ஏன்னா இங்க ரீக்யூப்மெண்ட் எதுவுமே கிடையாது. இங்க 3,75,000 பே பண்ணணும்.
தென் இங்க வந்து 1,12,500 லெசன் வெரி கேர். ஏன்னா விச்சர் வைஸ் ஹையர் எல்லாமே விச்சர். இதுல வந்து இங்க ரீக்யூ பண்றதுனால அதை கழிச்சுட்டு அப்ப 1,50,000 மட்டும் பே பண்ணணும். ஸோ லெசன் எவ்வளோ 150 150 4 வருஷத்துக்கு 150 லைனா தென் 375 தென் 1,12,000. இப்போ ராயல்டி அக்கௌண்ட் வில் பி கோ ஃபார் ராயல்டி அக்கௌண்ட். ஒண்ணுமே இல்லை ஜேர்னல் என்ட்ரி ஏற்கனவே போட்டிருக்கோம். அப்போ ராயல்டி அக்கௌண்ட் லேண்ட்ல இருக்கும். இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுறோம் ராயல்டி அக்கௌண்ட் டு லேண்ட்லார்ட் அக்கௌண்ட். ஸோ அப்படியே இந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து ரெக்கார்ட் பண்ணுவோம். 75 90 187 150 375 1,00,000 அப்படியே எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது அப்படியே பிஎன்ல கூட வருஷம் அந்த இயர் எண்ட்ல அப்படியே பிஎன்ல கூட மாத்திருக்காங்க. வேலை முடிஞ்சு போச்சு. தென் லேண்ட்லார்ட் அக்கௌண்ட். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லாயல்டி டு லேண்ட்லார்ட் போட்டோமா, அப்ப லேண்ட்லார்ட் அக்கௌண்டோட கிரெடிட் சைட்ல இந்த அமௌண்ட்லாம் வரும். தென் அப்ப இந்த எக்ஸஸ் இருக்குது ஷார்ட் ஒர்க்கிங்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்? ஷார்ட் ஒர்க்கிங்ஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் அழிச்சிடணும். ஸோ அது என்ன ஜேர்னல் என்ட்ரி போடணும் ஃபர்ஸ்ட்? இது இல்ல ராயல்டி நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ், ராயல்டி அக்கௌண்ட் டு இங்க ஆக்சுவலா ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் இருக்கு. ராயல்டி அக்கௌண்ட் டு ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அக்கௌண்ட் டு லேண்ட்லார்ட். ஃபர்ஸ்ட் இயருக்கு பாத்தீங்கன்னா ராயல்டி வந்து நம்ம 75,000 தான் வருது. நம்ம ஷார்ட் ஒர்க்கிங் 75,000 1,50,000 நம்ம பண்ணணும். பீயிங் ராயல்டி டியூ, பீயிங் ராயல்டி டியூ. தென் வந்து பே பண்றோம். அப்ப லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் கேஷ் இங்க எதுவும் சொல்லல நம்ம. அப்ப நான் வந்து ஃபுல்லா பே பண்ணி தரோம். டாக்ஸ் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா சம்ல எனி இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் டாக்ஸ் பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. அதனால நம்ம டைரக்டா எல்லாமே பே பண்றோம். பீயிங் ராயல்டி பே. ஸோ இது எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? பிஎன்எல் அக்கௌண்ட். தேர்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ராயல்டி அக்கௌண்ட் எவ்வளோ? ராயல்ட்டிக்கு நம்ம 75,000 தான் பே பண்ணோம். ஆக்சுவல் ராயல்டி 70,000 தான். therefore being ராயல்டி being actual royalty debited to profit and loss. அதே மாதிரி தான் இயர் 2. அப்ப இயர் 2க்கு என்ன வரும்? ஆக்சுவல் ராயல்டி 90,000 தென் வந்து 60,000 ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் 1,50,000 எடுத்து வச்சுக்கோங்க. தென் வந்து லேண்ட்லார்டுக்கு யூ ஹேவ் டு பே 1,50,000. இந்த வருஷம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிஎன்எல்க்கு 90,000. தேர்ட் இயருக்கு பாத்தீங்கன்னா அந்த டேபிள் எடுத்துக்கலாம் நம்ம. தேர்ட் இயருக்கு எவ்வளவு வருது? 1,87,500 வருது. ஆக்சுவல் ராயல்டி வந்து ராயல்டி 1,87,500. ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வந்து கிடையாது. அப்ப லேண்ட்லார்டுக்கு டியூ வந்து 1,87,500. இப்ப நம்ம வந்து இங்க இதை அட்ஜஸ்ட் பண்றோம். ஏற்கனவே நம்ம ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் எடுத்து வச்சிருக்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்றோம். அப்ப என்ன ஜேர்னல் என்ட்ரி? அடிஷனல் ஜேர்னல் என்ட்ரி போடுவோம் இங்க மட்டும். தட் இஸ் லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அக்கௌண்ட் போட்டு 37,500 ஆகும். 37,000. இது வந்து ரீக்யூப்மெண்ட் ஆஃப் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவுதான் இது பண்ணுவோம்னா, இப்ப இந்த இதுல லேண்ட்லார்ட் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். அப்ப பேலன்ஸ் லேண்ட்லார்ட் அக்கௌண்ட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 1,50,000 தான் பே பண்ணுறோம். How much we are going to pay? We are going to pay 1,50,000. தென் வந்து பிஎன்எல் டு ராயல்டில வந்து 1,87,000. பிஎன்எல் டு ராயல்டி 1,87,000. இதே மாதிரி நீங்க போட்டே போகணும். தென் அடுத்த வருஷத்துக்கு எவ்வளவு வருது? 187. அதே அடுத்த வருஷம் 1,50,000. ஸோ லிசனிங் எனக்கு லெஜர் ஒரு கிடம் இருக்காது, அதனால நான் போடல. ஸோ அப்போ ஐ எம் ஓப்பனிங் எ லெஜர் லெசன். அப்போ ராயல்டி இருக்கும். டெபிட்ல போயிட்டு டு லேண்ட்லார்ட் எவ்வளோ? ராயல்டி நேரம் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 75,000. இந்த வருஷம் கடைசியில் எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பிஎன்எலுக்கு பை ப்ராஃபிட். அப்போ டு லேண்ட்லார்ட் எவ்வளவு ராயல்டி நேரம்? 90,000 பை பிஎன்எல்
90,000. தென் அடுத்த வருஷத்துக்கு 2 லேண்ட்லார்ட் எவ்வளோ இருக்கு? 1,87,500. 5 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 1,87,000. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆல்டர் பண்ணிட்டே போயிட்டேன். சார் தென் இதுக்கப்புறம் லேண்ட்லார்ட் அக்கௌண்ட். ஐ ஹேவ் டு ப்ரிப்பேர் லேண்ட்லார்ட் அக்கௌண்ட். லிசன் லேண்ட்லார்ட் அக்கௌண்ட்ல பை ராயல்டி வந்து 75,000. பை ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வந்து 75,000. அப்போ டு கேஷார் பேங்க் 1,50,000. தென் அடுத்த வருஷம் அதே மாதிரி பை ராயல்டி. பை ராயல்டி எவ்வளோ? 90,000. பை ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் வந்து 60,000. டு கேஷார் பேங்க் வந்து 1,50,000. தென் தேர்ட் இயர்ல ரீக்யூப்மெண்ட் நடக்குது இல்லையா? ஸோ அப்போ பை ராயல்டி யூ ஹேவ் டு புட் 1,87,500. அங்க அப்ப இங்க டூ ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் எவ்வளோ? 37,500 அட்ஜஸ்ட் பண்றோம். அப்போ டு கேஷார் பேங்க் இந்த ஜேர்னல் என்ட்ரி கேஷார் பேங்க் 1,50,000. 1,87,500. 1,00,000 இதே மாதிரி நீங்க கடைசி வரைக்கும் எல்லா வருஷத்துக்கு போடுங்க. ஏன்னா அதே மாதிரி இப்போ ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அக்கௌண்ட் போடணும் இல்லையா? யூ ஹேவ் டு ஓப்பன் என்ன அக்கௌண்ட்? ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அக்கௌண்ட் லெசன் இயர் இங்கே இருக்கு. தென் இந்த வருஷம் 2 வருஷம் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல ஷார்ட் ஒர்க்கிங்ஸ்ல 2 லேண்ட்லார்ட் 75,000. இப்போ பை பேலன்ஸ் கேரி டவுன். அதே மாதிரி 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 75,000. தென் அடுத்த வருஷம் 2 லேண்ட்லார்ட் அடுத்தது 60,000 வந்துச்சு இல்லையா? 60,000. தென் அப்போ பை பேலன்ஸ் கேரி டவுன் அந்த ரெண்டையும் கூட்டிங்க 1,35,000. நெக்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 37,500 அட்ஜஸ்ட் பண்றீங்க இல்லையா? இங்க அட்ஜஸ்ட் பண்றோம்ல. ஸோ இந்த அமௌண்ட் அப்ப இடம்ல அப்ப இங்க போடுறேன் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அக்கௌண்டோட தேர்ட் இயர். ஸோ டெபிட்ல பாத்தீங்கன்னா 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் இருக்கும். 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,35,000 இருக்கும். இந்த ஜேர்னல் என்ட்ரி படி கிரெடிட்ல பை லேண்ட்லார்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேரு? 37,500 பேர். தென் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும் இல்லையா? எலாப்ஸ் ஆகுதுல 37,500 யூஸ் பண்ண முடியல. அப்ப இங்க ஒரு இன்னொரு ஜேர்னல் என்ட்ரி போடணும். வி மஸ்ட் பாஸ் அனதர் ஜேர்னல் என்ட்ரி. அதாவது அன்ரீக்யூப் இருக்கு. அப்ப என்ன ஜேர்னல் என்ட்ரி போடணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் அக்கௌண்ட் போட்டு 37,500 வந்து அந்த யூஸ் பண்ண முடியாம எலாப்ஸ் 2 வருஷம் முடிஞ்சிருச்சு பீரியடு. இது வந்து எலாப்ஸ். அப்ப பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ? 60,000. சரி, பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் 37,500. பை பேலன்ஸ் கேரி டவுன் 60,000. அதாவது இந்த அமௌண்ட் மட்டும் இருக்கும். ஏன்னா இது 2 வருஷம் முடிஞ்சோன்னா எலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் இயர்ல இந்த 60,000 டோட்டலா வந்து இப்ப 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் வரும். 60,000 வரும். தென் இங்க பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபுல்லாவே தீர்ந்துடும். ஏன்னா அந்த வருஷம் முடிஞ்சிச்சு எக்ஸ்பீரி ஆயிடுச்சு டோட்டலா. அப்ப நீ பேலன்ஸ் இருக்கு. ஸோ இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் சம். ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஈஸியா பண்ணக்கூடிய விஷயம் தான்.